Parenting by small story but big lesson. 5-year-old ஆன மீரா அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல. டாய்ஸை எடுத்து வெடி தங்கம் எடுத்து வைக்க மாட்டாங்க. சாப்பிட்றி தங்கம் சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம், கிளம்ப லேட் பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்த மீராவோட லைஃப்ல ஒரு நாள் அவங்க அம்மாவும் மீராவும் வீக்கெண்ட்ல பார்க்ல போய் உட்காந்துருக்காங்க. மீரா போய் விளையாண்டுட்டு இருக்கும்போது மீரா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போய் பேசுறா. பட் யாருமே அவளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் கவனிச்ச மீராவோட அம்மா மீராவை கூப்பிட்டு இங்க வாடி தங்கம், நீ எல்லார்கிட்டையும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அம்மா கிட்ட சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. மீராவோட அம்மா போனை வச்சுட்டாங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம மீரா சொல்றதை மட்டும் கேக்குறாங்க. மீராவும் கடன்னு அவளோட டாய்ஸ் பத்தி அவளோட டேல என்ன நடந்துச்சுன்றத பத்தி ரொம்ப ஜாலியா அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கும் போய் விளையாடுறாங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, டைம் ஆயிடுச்சுடி தங்கம் வாங்க தூங்கலாம், டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும் போதே டாய்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா மீரா எடுத்து வச்சுட்டு வராங்க. அப்பதான் மீராவோட அம்மாக்கு புரிஞ்சது, நம்ம குழந்தைங்க நம்மளோட பேச்ச கேட்கல அப்படின்னா நம்மள லிசன் பண்ணலன்றதுதான் அர்த்தம். எப்ப நம்ம குழந்தைங்கள நம்ம லிசன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பா நம்ம குழந்தைங்களும் நம்மளோட வேர்ட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றத மீராவோட அம்மா அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க. Share to the parents who need to see this. Subscribe for more positive parenting insights.